அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். என்ன மஞ்சு, ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கு. நாம் 2 பேரும் சந்திச்சு 2 மணி நேரம் ஆச்சு. நம்ம 2 பேராலையுமே எதுவுமே பேச முடியல. உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 4 வருஷம், 1600 நாட்கள், பல ஆயிரக்கணக்கான மணித்துளிகள், 208 வாரங்கள். ரொம்ப லாங் இல்லை? எனக்கு அப்படி தான் தோணுது. ஆனால் இது எல்லாமே ஒரே ஒரு நிமிஷத்தில் வேஸ்ட்டாக போச்சு. அந்த ஒரு நிமிஷம் அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம். அப்படி வந்திருந்துச்சுன்னா இப்போ இந்த மௌனத்துக்கு தேவையே இருந்திருக்காது. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஒரே ஒரு நிமிஷத்தில் பிரிஞ்சு போனது தான். இந்த ஒரு நிமிஷத்துக்காகத்தான் அந்த 4 வருஷமா, இல்லை அந்த 4 வருஷத்துக்காக அந்த ஒரு நிமிஷமானு எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் புரியலை. ஒரு நேரத்தில் ஓய்வே இல்லாத செல்ஃபோன், தனிமையே இல்லாத உணர்வு, தவிப்பே இல்லாத நாட்கள் எல்லாமே மாறி போயிடுச்சு. இப்போ கூட 2 பேர்த்துக்கிட்டேயுமே செல்ஃபோன் இருக்கு, 2 பேர்கிட்டையுமே நம்பர் இருக்கு, 2 பேரோட செல்ஃபோன்லேயுமே லவ் ஸ்டேட்டஸ் நிறையா இருக்கு. ஆனால் எதை வைக்கிறதுன்ற குழப்பத்தில் எதையுமே செலக்ட் பண்ண முடியல. எல்லாமே புதுசாக இருக்குது. ஏன்னா எல்லா ஸ்டேட்டஸ் பாட்டிலையுமே காதல் இருக்கு. சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்க முடியல, ஆசையா ஒரு வார்த்தை பேச முடியல. அக்கறை, ஆசை, காதல் எல்லாமே செத்து போச்சு. மீதி இருக்கிறது வெறும் மனசு தான். அதனால தான் வெறுமையாக இருக்கிற அந்த மனசு என்ன பேசுறது, எதை பேசுறது, எப்படி பேசுறதுன்னு தடுமாறுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினப்போ அந்த 4 வருஷத்தில் 40 வருஷம் வாழ்ந்த மாதிரி ஒரு திருப்தி. ஆனால் பிரிஞ்சு போன இந்த 2 வருஷத்தில் 4000 தடவை செத்த மாதிரி ஒரு ஃபீலிங். தப்பு பண்ணுறவங்கள மனசு எப்போவுமே தேடாது. அப்படி மனசு அவங்கள தேடிச்சுன்னா அவங்க தப்பு பண்ணாதவங்கன்னு அர்த்தம். நான் வாழ்க்கையை கவிதையாக வாழணும்னு நினைக்கிறேன், கமர்ஷியலாக வாழ நினைக்கல. காதலுங்கிறது ரொம்ப ரொம்ப யதார்த்தம்தான். ஆனால் அதை வளர்க்குறதுக்கு பணம் காசு தேவைப்படுது. ஒரு நாள் உனக்கு எனக்கும் சண்டை ஞாபகம் இருக்கா? நான் வேணான்னு சொல்லிட்டு நீ போயிட்ட. அங்கேயே உடஞ்சி போய் உக்காந்துட்டேன். எங்கே போகிறதுன்னு தெரியல, போகிறதுக்கும் இடம் இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஃபோன் கால். போயிட்டியாடா அப்படின்னு கேட்டு. ஆனால் பிரிஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி கேட்பேன்னு லட்சம் வாட்டி எதிர்பார்த்தேன். காதலுங்கிற ஸ்டேஷனில் ஏறினதுனால அதை பிரிவுங்கிற ஸ்டேஷனில் இறக்கி விட்டுட்டு போயிடுச்சு. காதலை பொறுத்த வரைக்கும் பிரிவுங்கிற ஸ்டேஷனில் ஏறினாலும் அது கடைசியாக காதலுங்கிற ஸ்டேஷனில் தான் இறக்கி விடும். உன் கூடவே இருப்பேன், உன்னை விட்டு பிரிய மாட்டேன், உனக்கு ஒன்றுன்னா துடிச்சு போவேன். இப்படியெல்லாம் சொன்னது உண்மைதான். அது மாதிரி தான் நடந்துக்கிட்டேன். காதலிக்கிற வரைக்கும் எதில் அடி வாங்கினாலும் மனசனால் திரும்ப எழுந்திரிச்சிட முடியும். காதலில் அடி வாங்கினா மட்டும் எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும். அடிபட்டனா எந்திரிச்சனா இல்லையாங்கிறது இன்ன வரைக்கும் எனக்கே தெரியலை. ஆனால் நான் எப்படி இருக்கேன்னு ஒரு மனசு நினச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்.